செல்வங்களே, நீங்கள் 2ஆம் வகுப்பின் அனைத்து காணொளிகளையும் ரசித்து பல்வேறு கருத்துக்களை பற்றி நல்ல அறிவை பெற்றீர்கள் என நம்புகிறேன். இன்று நாம் விளையாடுவோம் மகிழ்வோம் என்ற வேடிக்கையான அமர்வை பற்றி அறிந்து கொள்வோம். நாம் விளையாட்டுகளின் பெயர்களையும் நமது நாட்டில் விளையாடப்படும் வெவ்வேறு வகையான விளையாட்டுகளையும் கற்றுக்கொள்வோம். நாம் மீனாவுடன் சேர்ந்து அவள் எந்த வகையான விளையாட்டுகளை விளையாடுகிறாள் என்று பார்க்கலாமா? கற்றுக்கொள்வீர்கள். காணொளியை பார்த்த பிறகு நீங்கள் பள்ளிக்குள் மற்றும் பள்ளியிற்கு வெளியே விளையாடும் விளையாட்டுகளை பட்டியலிட முடியும். முக்கிய சொற்கள்: 1. எறிதல், ஏதோ ஒன்றை லேசாக அல்லது தற்செயலாக ஓரிடத்தில் எறிவது. 2. புதர்கள், மிதமான நீளம் கொண்ட தண்டுகளை கொண்ட ஒரு செடி வகை. 3. உள்ளரங்க விளையாட்டுகள், கட்டிடத்தின் உள்ளே அல்லது மூடிய இடத்தில் விளையாடப்படும் விளையாட்டுகள். 4. வெளிப்புற விளையாட்டுகள், வயல்வெளிகள், மைதானங்கள் அல்லது பூங்காக்கள் போன்ற திறந்த வெளிகளில் விளையாடப்படும் விளையாட்டுகள். 5. சமூக திறன்கள், ஒரு குழந்தை தனது வீட்டிற்கு வெளியே, அதாவது சமூகத்தில் உள்ள மற்றவர்களுடன் பல்வேறு சூழ்நிலைகளில் திறம்பட பழகவும் தொடர்பு கொள்ளவும் கூடிய திறன். ஒரு அழகான காலை பொழுதில் மீனா மிகவும் உற்சாகமாக எழுந்தாள். அன்று பள்ளி விடுமுறை நாள். மேலும் அவளது பெற்றோர் கூறினார்கள், உனக்கு பிடித்த எல்லா விளையாட்டுகளையும் விளையாடலாம். மீனா பெரிய சந்தோஷத்துடன் புன்னகைத்தாள். அவள் தனது நண்பர்கள் ராஜு, பிரியா மற்றும் ஆரவ் ஆகியோரை தன் வீட்டிற்கு வருமாறு அழைத்தாள். முதலில் அவர்கள் தோட்டத்தில் விளையாட வெளியே சென்றனர். ராஜு, நாம் கோகோ விளையாடலாம். அனைவரும் விரைவாக ஓடி பிடிக்கப்படாதிருக்க முயன்றனர். அவர்கள் சிரித்து கூச்சலிட்டு, ராஜு, பிரியா, ஆரவ், மீனா, ஓடு ஓடு. மீனாவின் நாய் மோட்டியும் மகிழ்ச்சியுடன் குறைத்துக்கொண்டே அவர்களுடன் சேர்ந்து கொண்டது. அடுத்ததாக அவர்கள் கிட்டிப்புல் விளையாடினர். ஆரவ் சிறிய கிட்டியை புல்லால் எவ்வாறு அடிப்பது என்று காட்டினான். ஆரவ் டக் என்று ஒரு சத்தம். அந்த கிட்டி பறந்து சென்று தூரத்தில் இருந்த புதர்களுக்குள் விழுந்தது. அதை தேட அனைவரும் ஓடினர். சிறிது நேரத்திற்கு பிறகு சூரியனின் வெப்பம் அதிகமாக தொடங்கியது. பிரியா, நாம் வீட்டிற்கு சென்று உள்ளரங்க விளையாட்டுகளை விளையாடுவோம். ஆகவே அவர்கள் உள்ளே சென்றனர். குளிர்ந்த நீரை குடித்தனர் மற்றும் தரையில் அமர்ந்தனர். மீனா, நாம் துண்டாட்டம் விளையாடலாம். அவர்கள் ஒவ்வொருவராக ஸ்ட்ரைக்கரை அடித்தனர். பிரியா ராணிகாசை துளைக்குள் தள்ளி வெற்றி பெற்றாள். பிறகு அவர்கள் லூடோ விளையாடினர். மீனாவின் பச்சை நிற காய்கள் முதலில் முடிவு கோட்டையை அடைந்தது என்று அவள் கைகளை தட்டினாள். அடுத்து அவர்கள் பல்லாங்குழி விளையாடினார்கள். இதில் 2 வரிசைகளில் தலா 7 குழிகள் இருக்கும். ஒவ்வொரு வீரரும் தங்களுக்கு அருகில் உள்ள குழிகளின் வரிசைக்கு சொந்தக்காரர்கள். இந்த விளையாட்டு 70 காய்களும், அதாவது பொதுவாக புளியாங்கொட்டைகள் அல்லது சிறிய சோழிகள் தொடங்கும். ஒவ்வொரு குழியிலும் 5, 7, 12 காய்கள் போடப்பட்டிருக்கும். இப்போது அவர்கள் அனைவரும் சோர்வடைந்தனர். வீட்டிற்கு செல்லும் முன் அவர்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து கூறினர், இந்திய விளையாட்டுகள் மிகவும் வேடிக்கையானவை. வெளிப்புற விளையாட்டுகள் அல்லது உள்ளரங்க விளையாட்டுகள். மீனா புன்னகையோடு கூறினாள், நான்
நாளை மீண்டும் விளையாடலாம். விளையாட்டுகள் விளையாடுவது கல்வி மற்றும் சமூக திறன்களை மேம்படுத்த உதவுகின்றன. விளையாட்டுகள் கற்றலை வேடிக்கையாக்குகின்றன, சிந்தனை திறன்களை மேம்படுத்துகின்றன, குழு பணியாற்றல் மற்றும் தகவல் தொடர்பு திறனை வளர்க்கின்றன. மேலும் சமுதாயத்தில் வாழ்வதற்கான திறன்களையும் பயிற்சி செய்யும் மேடையாகவும் செயல்படுகின்றன. உதாரணமாக பகிர்ந்து கொள்ளுதல், பிரச்சனை தீர்க்கும் திறன் மற்றும் கவனமான திட்டமிடல் திறன்களை மேம்படுத்தும். குழந்தைகளே, நீங்கள் மேலும் வேடிக்கையான விளையாட்டுகளை பற்றி அறிய விரும்புகிறீர்களா? ஆமாமா. முதலில் நீங்கள் அறிந்துள்ள விளையாட்டுகளின் பெயர்களை நான் பார்க்கலாமா? பின்வரும் படத்தை கவனியுங்கள். 1. நீங்கள் வீட்டிலும் பள்ளியிலும் விளையாடும் விளையாட்டுகளுக்கு சரி குறியிடுங்கள். 2. கொடுக்கப்பட்ட பெட்டியில் பெயரை நிரப்புங்கள். 1. கண்ணாமூச்சி. அனைத்து குழந்தைகளும் வெவ்வேறு இடங்களில் மறைகின்றனர். ஒரு குழந்தை மறைந்துள்ள அனைத்து குழந்தைகளையும் கண்டுபிடிக்க வேண்டும். 2. கோழிக்குண்டு. கோழிக்குண்டுகளை ஒரு துளைக்குள் குறிவைத்து எரியும் இந்த விளையாட்டு பொதுவாக காஞ்சா அல்லது கோழிக்குண்டு என்று அழைக்கப்படுகிறது. இது கோழிக்காளி அல்லது கோழிகுண்டு என்றும் அழைக்கப்படுகிறது. 3. பந்து விளையாட்டு. எதிர்ப்புறம் இருப்பவர் எரியும் பந்தை ஒருவர் பிடிக்க முயற்சிப்பார். 4. கிட்டிப்புல். இது 2 குச்சிகளால் விளையாடப்படும் ஒரு பாரம்பரிய வெளிப்புற விளையாட்டு. தாண்டா அல்லது கர்ரா எனப்படும் நீளமான குச்சி மற்றும் கிட்டி அல்லது பில்லா எனப்படும் சிறிய கூர்மையான குச்சி. தண்டாவால் கிட்டியை தட்டி காற்றில் பறக்க விட்டு மீண்டும் காற்றில் அடித்து தூரமாக அனுப்புவதே இந்த விளையாட்டு. 5. பரமபதம். குறிப்பிட்ட விளையாட்டு பலகை மற்றும் பகடையின் உதவியுடன் விளையாடப்படும் விளையாட்டு. நல்லது பிரியா. 2. நீங்கள் உங்கள் நண்பர்களுடன் குழுக்களில் விளையாடும் விளையாட்டுகளின் பெயர்களை கூறுங்கள். அத்தகைய 4 விளையாட்டுகளின் பெயர்களை இங்கே எழுதுங்கள். 1. பாண்டியாட்டம். 2. சுண்டாட்டம். 3. கிரிக்கெட். 4. ராஜா ராணி. ஆமீனா, சமத்து. செயற்பாடு. பின்வரும் படங்களை கவனியுங்கள். அவர்கள் இந்த விளையாட்டுகளை எங்கு விளையாடுகின்றனர்? கொடுக்கப்பட்ட இடத்தில் டிக் குறி வையுங்கள். செயற்பாடு. இங்கே சில வெளிப்புற விளையாட்டுகள் மற்றும் உள்ளரங்க விளையாட்டுகளின் பட்டியல் உள்ளது. சரியான நெடுவரிசையில் டிக் குறி வையுங்கள். இப்போது நான் ஒன்றை மிகவும் தெளிவாக புரிந்து கொண்டேன். கட்டிடத்தின் உள்ளே அல்லது மூடிய இடத்தில் விளையாடப்படும் விளையாட்டுகள் உள்ளரங்க விளையாட்டுகள் என அழைக்கப்படுகின்றன. மைதானங்கள், நிலங்கள் அல்லது பூங்காக்கள் போன்ற திறந்த இடங்களில் விளையாடப்படும் விளையாட்டுகள் வெளிப்புற விளையாட்டுகள் என அழைக்கப்படுகின்றன. செயற்பாடு. இந்த விளையாட்டுகளை கவனியுங்கள். உள்ளரங்க விளையாட்டாக இருந்தால் கொடுக்கப்பட்ட பெட்டியை நீல நிறத்தில் நிரப்புங்கள். வெளிப்புற விளையாட்டாக இருந்தால் பச்சை நிறத்தில் நிரப்புங்கள். அப்பா, பச்சேட்டா என்ன? பச்சேட்டா என்பது கற்களை காற்றில் எறிந்து பிடிக்கும் ஒரு விளையாட்டு.
இதில் ஒரு கல்லை மேலே எறிந்து அது காற்றில் இருக்கும் போதே தரையில் இருக்கும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கற்களை கையில் எடுத்துவிட்டு மேலே எறிந்த கல்லையும் பிடிக்க வேண்டும். செயற்பாடு. பொருளின் பெயரை எழுதுங்கள். புள்ளிகளை இணைத்து படத்திற்கு வண்ணம் தீட்டுங்கள். ஒன்று, விளையாட்டின் பெயர் பம்பரம். 2, பந்து. செயற்பாடு. இந்த விளையாட்டுகளை விளையாட பயன்படுத்தப்படும் பொருட்களின் பெயர்களை கொடுக்கப்பட்ட இடத்தில் எழுதுங்கள். 1, கிரிக்கெட். கிரிக்கெட்டில் பயன்படுத்தப்படும் முக்கிய பொருட்கள் மட்டைகள், கார்க், பந்து, தலைக்கவசங்கள், பால்காப்பான்கள் மற்றும் கையுறைகள். இவை தவிர சட்டை, கால் சட்டை மற்றும் காலணிகள். 2, லகோரி அல்லது பித்து அல்லது சீட்டோலியா. சில எளிய பொருட்கள் தேவை. வெவ்வேறு அளவிலான 7 தட்டையான கற்கள் அல்லது மரக்கட்டைகள் மற்றும் ஒரு பந்து. கற்கள் ஒரு கோபுரம் போல அடுக்கப்படும். வீரர்கள் பந்தால் அதை தட்டிவிட முயற்சிப்பார்கள். 3, கால்பந்து. கால்பந்து விளையாட வீரர்களுக்கு ஒரு பந்து, தரையில் பிடிப்பு கிடைக்க கிளிட்ஸ், காலணிகள், பாதுகாப்பிற்காக ஷின் கார்டுகள் மற்றும் ஜெர்சி, அரைக்கால் சட்டை, காலுறைகள் போன்ற விளையாட்டு உடைகள் தேவை. 4, வாலிபால். வாலிபால் விளையாட உங்களுக்கு ஒரு வாலிபால் பந்து, ஒரு வலை மற்றும் ஒரு மைதானம் தேவை. வீரர்களுக்கு பொருத்தமான ஆடைகள் மற்றும் காலணிகள் தேவை. பாதுகாப்பு மற்றும் சிறப்பான ஆட்டத்திற்காக முழங்கால், காப்பான்கள் மற்றும் விரல் டேப்களையும் பயன்படுத்தலாம். 5, பித்து, அதாவது கற்களுடன் விளையாட்டு. இது 2 அணிகளாக விளையாடப்படும் விளையாட்டு. ஒரு அணியில் குறைந்தபட்சம் 2 முதல் 12 உறுப்பினர்கள் வரை இருக்கலாம். ஒரு வட்டத்திற்குள் அடுக்கப்பட்ட 7 தட்டையான கற்களை கொண்டு இது விளையாடப்படுகிறது. முதல் அணியை சேர்ந்த ஒருவர் பந்தை எறிந்த அந்த அடுக்கை கலைக்க வேண்டும். 6, பரமபதம். பரமபதம் விளையாட உங்களுக்கு ஒரு விளையாட்டு பலகை, காய்கள் மற்றும் ஒரு பகடை தேவை. பலகையில் எண்கள் இடப்பட்ட கட்டங்கள் இருக்கும். அதில் பாம்புகளும் ஏணிகளும் வெவ்வேறு கட்டிடங்களை இணைக்கும். பகடையை உருட்டி வரும் எண்ணிற்கு ஏற்ப ஒவ்வொரு வீரரும் தங்கள் காய்களை நகர்த்துவார்கள். 7, சதுர விளையாட்டு. இந்த விளையாட்டிற்கு பொதுவாக புள்ளி வைக்கப்பட்ட காகிதம், பென்சில்கள் அல்லது வண்ணக்கோல்கள் தேவை. புள்ளிகள் கொண்ட ஒரு தாளில் வீரர்கள் மாறி மாறி அடுத்தடுத்து புள்ளிகளை இணைத்து கோடு வரைந்து ஒரு சதுரத்தை முழுமையாக்க முயற்சிப்பார்கள். கோலிகுண்டு. கோலிகுண்டு விளையாட்டு. கோலி விளையாட உங்களுக்கு சிறிய கோலி குண்டுகள் மற்றும் ஒரு சூட்டர் குண்டு தேவை. அதாவது 2 மற்ற குண்டுகளை விட சற்று பெரியதாக இருக்கும். தரையில் ஒரு நூல் மூலமாகவோ அல்லது குச்சியால் வரைந்தோ ஒரு வட்டம் உருவாக்கப்பட வேண்டும். 9, கபடி. விளையாட்டு மைதானம் தேவை. இயற்கை அல்லது செயற்கை மேற்பரப்பில் பாரம்பரியமாக இயற்கை மண்ணில் விளையாடப்பட்டாலும் நவீன போட்டித் துறை கபடியில் கொள்ளை பேடுகள் பயன்படுத்தப்படுகின்றன. குழுக்களுக்கு தனித்துவமான உடைகள், அதாவது சட்டை மற்றும் அரைக்கால் சட்டை மற்றும் முழங்கால் காப்பான்கள் தேவைப்படலாம். 10, கண்ணாமூச்சி. குறைந்தது 2 வீரர்களை சேர்த்து கொண்டு ஒருவரை தேடுபவராக தேர்ந்தெடுக்க வேண்டும். மற்றவர்கள் ஒளிந்து கொள்பவர்கள். தேடுபவர் 100 வரை எண்ண வேண்டும். அந்த நேரத்தில் மற்றவர்கள் ஒளிந்து கொள்ள வேண்டும். பிறகு தேடுபவர் தயாரோ இல்லையோ, இதோ வருகிறேன் என்று கத்தியபடி தேடத் தொடங்குவார். பாடி மகிழுங்கள். இது காட்சிப்படுத்துவதற்காக. வீட்டு பாட மதிப்பீடு. பள்ளிக்குள் மற்றும் வெளியே விளையாடப்படும் விளையாட்டுகளின் படங்களை சேகரிக்கவும். கொடுக்கப்பட்ட இடத்தில் ஒட்டுங்கள். சுய அறிவு பாடப்பணிகள். கேள்வி அல்லது பதில்.
கேள்வி 1. உள்ளரங்க விளையாட்டுகள் என்றால் என்ன? 3 உதாரணங்கள் தருக. கேள்வி 2. வெளிப்புற விளையாட்டுகள் என்றால் என்ன? 3 உதாரணங்கள் தருக. கேள்வி 3. நாம் விளையாட்டுகளை ஏன் விளையாட வேண்டும்? மாணவர்களே, இன்றைய வகுப்பு அவ்வளவுதான். இந்த காணொளியை நீங்கள் ரசித்திருப்பீர்கள் என்றும், இந்திய விளையாட்டுகளை விளையாடுவது நாம் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க உதவுவதோடு நண்பர்களை ஒன்றிணைக்கிறது என்பதையும் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.